ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பனானா கேக். ஸோ அதுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அது கூடவே நம்ம பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணணும். 150 கிராம் ஆஃப் பவுடர்ட் சுகர். நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும், இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு முட்டையாக ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ முட்டையுமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். ஸோ 2 முட்டையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காக 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அதை 2யும் இந்த மாதிரி நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஸோ எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை இந்த மாதிரி நல்லா சீவ் பண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபைனலாக ஒரு வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ஸோ அதை நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ கடைசியாக பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் காய்ச்சாத பாலுமே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ அடுத்ததாக உங்களோட பேக்கிங் டின்னில் பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்மளோட பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா வரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது மேலே டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேஷ்யூ நட் வச்சுருக்கேன். ஸோ அதை ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25லேருந்து 30 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ குக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பனானா கேக் சூப்பராக ரெடி ஆகிரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.